வணக்கம். இன்னைக்கு நம்ம சிகப்பரிசியை வச்சு ரொம்பவே சுவையான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு 1 கிளாஸ் சிகப்பரிசி மாவு எடுத்துக்கலாம். இது புட்டுக்காக அரைச்ச மாவு தான். இதை நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த கிளாஸால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கிளாஸால் அரை கிளாஸ் பொடித்த வெல்லம், அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதை பாகு ஸ்டேஜ் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமான அளவுன்றதுனால இது சீக்கிரமாகவே பாகு வந்துடும். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியில் பாகு இது மாதிரி விட்டு பார்த்தோன்னா கரையாமல் நிற்கணும். ரொம்ப கல் மாதிரி விழக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணியில் கரைஞ்சும் போகக்கூடாது. இப்போ இது சரியான பதத்துக்கு வந்தாச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 சிட்டிகை உப்பு, அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி மாவையும் போட்டு அந்த சூட்டுலேயே நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். அடுப்பு இப்போ ஆஃபில் தான் இருக்குது. வெல்லத்தோடு அந்த சூட்டுலேயே மாவும் நல்லா வெந்து வந்துடும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம உடனே அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம். ஆற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. மாவு இப்போது கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. ஒரு தடவை இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கணும். சப்போஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம தட்டினோன்னு விரிசல் விழாமல் இருக்கணும். ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை இப்போ இதை அதிரசம் தட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம அதிரசம் எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் விரிசல் விழற மாதிரி இருக்குது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஷேப் சரியாக வரலன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு மாவை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு தட்டினோன்னு சரியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டி வச்சுருக்க இந்த அதிரசங்களை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுட்டி எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடும், அதே சமயத்தில் சீக்கிரமாகவே கலரும் மாறிடும். அதிரசம் வெந்த பிறகு அதுவே எண்ணெயில் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் திருப்பி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை சுட்டு எடுத்தோன்னா சரியான கலருக்கு கிடைக்கும். ஜல்லிக்கரண்டியும் ஃப்ளாட்டான ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணோன்னா சரியாக இருக்கும். குழியான ஜல்லிக்கரண்டி போட்டோன்னா இது திருப்பி போடும்போது 2 உடஞ்சிடும். அதனால் ஃப்ளாட்டாக இருக்க ஜல்லிக்கரண்டியை வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அதிரசத்தில் நம்ம எண்ணெயை தனியாக பிழிஞ்சு எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இது ட்ரையாக தான் இருக்கும். அதனால் எண்ணெயை மட்டும் கடாயில் நல்லா இருத்துட்டு எடுத்துட்டோன்னா சரியாக இருக்கும். எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாத ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான சிகப்பரிசி அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.